शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाध्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्यासिहो तं नमामि गजाननम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீபதியான பகவானோட கிருப்பைனாலையும் சாக்ஷாத் ராமச்சந்திர பிரபுவோட கிருப்பைனாலையும் சத்குருநாதரோட பரம கட்டாட்சத்தினாலையும் இன்னைக்கு தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை, ராமாயணத்தில் வரக்கூடிய சில நிகழ்ச்சிகளை ஸ்மரண பண்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அவளே நமக்கு கொடுத்துருக்கா. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா, ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருந்ததுன்னா தர்மத்தினால நடந்துட்டு இருந்தது இல்லையா. அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு மனுஷனை அவதாரம் பண்ணி எல்லா சுக துக்கங்களையும் அனுபவிக்கிறார். இந்த மனித உடல்லையே அவர் அப்பேற்பட்ட ஒரு இதை அனுபவிக்கிறார். எப்படி இருந்தார்னா, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் விரதம் மம. நான் பிரபு எப்படி இருந்தார், தர்மத்தில் தான் நின்ன தர்மாவதாரமான அப்படி ஒரு சிரேஷ்டமான அவதாரம் ராமாவதாரம். ஆனால் யாராவது ராமா அப்படின்னு சொல்லிட்டா என்னோட விரதம் அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட ஒரு விரதமாக நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பிரபு சொல்வாராம். அதனால ராமாவதாரமே தர்மாவதாரமாக சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் வைகுண்டத்தை தியாகம் பண்ணினார். சுகர் என்ன சொல்றாருன்னா, த்யக்த்வா சுதுஸ்த்யஜ சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்யவச்சசா யதகாதரண்யம் மாயாமிருகம் தயித ஏப்சித மன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம். என்னன்னா, பிரபு தேவர்கள்னாலையும் அடைய முடியாத அப்பேற்பட்ட சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மி, அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐஸ்வர்யம் இல்லையா, அந்த வைகுண்டத்தையே தியாகம் பண்ணினார். வைகுண்டத்தை தியாகம் பண்ணிட்டு மனிதனா இங்க வந்து அவதாரம் பண்ணினார். இங்க வந்து தர்மிஷ்ட ஆரியவச்சசா யதகாதரண்யம். எதுக்காக? பித்ருவாக்கிய பரிபாலனம். தசரதர் புத்திரனா அவதாரம் பண்ணினதுனாலேயே அவர் சொல்படி கேட்கணுன்றதுக்காகவே அப்பேற்பட்ட தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணினார். எதுக்காக? மாயா மிருகம் தயிதயேப்சித மன்வதாவத். அப்பேற்பட்ட தந்தை சொல் கேட்கணுன்றதுக்காக வந்தார். மாயாமிருகம், அந்த மாயமான பிடிச்சு தரணும்னு தன் பத்தினி கேட்டதுனால, அதுக்காக அவள் ஆசைப்பட்டதுனால எப்பேற்பட்ட கரடு முரடான அப்பேற்பட்ட பாதையில நடந்து போனார் இல்லையா. அப்பேற்பட்ட மகாபுருஷனோட அந்த பாதங்களை நான் நமஸ்கரிக்கிறேங்கிற. வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் அப்படின்னு ஸ்ரீ சுகர் பாகவதத்தில் சொல்றார். அப்பேற்பட்ட ராமராஜ்யம்னாலே ராமர் தன்னிடத்துல தர்மாத்மாவா இருந்தார். பகவான் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மனுஷாவதாரம் பண்ணினார்னா அது ராமாவதாரம் தான். கிருஷ்ணாவதாரம் எப்படிப்பட்டதுன்னா பூர்ணமான அவதாரம், அது லீலைகள் நிரம்பினது. ஆனால் தர்மத்திலேயே நின்று பிரஜைகளை காப்பாற்றணும்னு அந்த தர்மத்தை விடக்கூடாதுன்னு இருந்த அப்பேற்பட்ட ஒரு தர்மாவதாரமாக இருந்து ராமர் வந்து காட்டுக்கு போனார். அப்போ தண்டகாரண்யத்தில் நுழைஞ்சோடனே என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்படுறது. விராதன்ற அப்பேற்பட்ட ஒரு ராட்சசன் வந்து சீதையை பிடிச்சுன்றான், ராமலக்ஷ்மணரை பிடிச்சுன்றான். அப்புறம் விராதனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சாப மோட்சம். தும்புரு கந்தர்வன் தான் விராதன். அவருக்கு சாப விமோச்சனம் ஆறுது. அப்புறம் விராதன்ட்டேந்து நேர ரிஷிகளோட ஆசிரமத்தெல்லாம் வந்து அடையிறார். அகஸ்தியர் போன்ற சுதீக்ஷ்ணர், நிறைய சரபங்கர் போன்ற ரிஷிகள்லாம் தபஸ் இருந்து காத்துட்டு இருக்கா. ராமரோட அப்பேற்பட்ட பாதங்கள்ல தாங்கள் சேர்த்து வச்ச தபஸ் மூலமா அடைந்த அத்தனை புண்ணிய லோகங்களையும் ராமரோட திருவடிகளில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோட திருவடிகளில் கொடுக்கணுன்றதுக்காக அவள்லாம் வெயிட் பண்ணிதா. இப்படி எல்லாரோட ஆசிரமத்தெல்லாம் பார்த்துட்டும் அப்புறம் கடைசியில் பஞ்சவட்டியில் வரார். அங்கே வந்து அழகான ஒரு குட்டியில் அமைக்கிறார் லக்ஷ்மணர். அங்கே அந்த இடத்துல தான் வந்து
அப்பேற்பட்ட ஒரு சூர்பனக்கையோட ஒரு பிரவேசம் ஏற்படுறது. சூர்பனக்கையோட விளையாட்டா பேச போய் என்ன ஆயிடுறது, அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. அவள் மூக்க அறுத்து விடுறார் லக்ஷ்மணர். சீதையை அபகரிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற, சீதையை துன்புறுத்த போனோன்னு ராமருக்கும் கோபம் வந்து விடுறது. இப்போ லக்ஷ்மணர் அவரை மூக்க அறுத்து அவமானப்படுத்தி விடுறார். இந்த சூர்பனக்கை அப்படி பண்ணினோடனே சூர்பனக்கை என்ன பண்ணிடுறான், நேராக போய் ராவணன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். பட் அதுக்கு முன்னாடியே என்னன்னா கரதூஷணங்கள்கிட்ட போய் சொல்றான். அவள்லாம் வந்து ராவணனோட கசின் பிரதர்ஸ் தான், கரனும் தூஷணனும். ஜனஸ்தானம் அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்தை அங்கே ஆண்டுன்னு இருக்கா. இப்போ நிறைய ராட்சசர்கள் அங்கே அந்த ஜனஸ்தானத்தை முற்றுகையிடுற. அப்போ இவ போய் சொன்னோன்னே இந்த கரண், தூஷணன், திரிஷிரஸ் இந்த 3 அசுரர்களும் வரா படையெடுத்து இந்த 3 அசுரர்களோடையும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. ராமச்சந்திர பிரபு அப்புறம் லக்ஷ்மணன் தான் ஒருவனா இருந்து ஒரு முகூர்த்தம் 1.5 நாழிகை பொழுது ஒரு முகூர்த்தத்தில் 14,000 ராட்சசர்களையும் கொண்டு குவிச்சுடுற ராமச்சந்திர பிரபு ஒரு கோதண்டத்தினால ஒரு வளையம் மாதிரி பண்ணிட்டு ஒரு ராட்சசன் ஒரு ராமர் அப்படின்னு பண்ணி அத்தனை பேரையும் தான் ஒருவனா இருந்து அத்தனை பேரையும் வதம் பண்ணிடுறார். அதுக்கு முன்னாடியே கரண், தூஷணன் இவெல்லாம் வந்து விஷ்ணு தண்டத்தை வச்சு விஷ்ணு வில்ல வச்சே அவளெல்லாம் ஐந்திராஸ்திரத்தை கொண்டு வதம் பண்றார். கரண், தூஷணன் அந்த ராட்சசர்கள்லாம். அதில் அந்த ஒரே ஒரு லோன் சர்வைவர் யாருன்னா அந்த ஜனஸ்தானத்துலேருந்து அகம்பனன் அப்படிங்கிறவன் மட்டும் ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சுடுறான். ஸ்திரீயா இருந்ததுனால அவரை கொல்ல முடியல அவனை. அதனால அவன் கிளம்பி நேர போய் முதல்ல இந்த சூர்பனக்கை சொல்றதுக்கு முன்னாடியே இவன் போய் ராவணன்ட்ட விஷயத்த சொல்லிடுறான். சொன்ன உடனே ராவணனுக்கு விஷயம் தெரிஞ்சுடுது. அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ராமன் லக்ஷ்மணர் இப்படி வந்திருக்கான், சீதையை கூட்டின்னு வந்திருக்காங்கிற விஷயம் சொல்றான். அழகான மனைவி இதெல்லாம் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சூர்பனக்கை போய் வந்து என்ன சொல்லிடுறா, உனக்காக இந்த பெண்ணை நான் எடுத்துன்னு வரணும்னு பார்த்தேன், இவா வந்து விடலை, என்கிட்ட இப்படி சண்டை போட்டா, இவாள்லாம் ஜனஸ்தானத்தை முற்றுகையிட்டுட்டா அப்படின்னு சொன்னோன்னே ராவணனுக்கு கடும் கோபம் வந்து உடனே மாரீச்சன்ட்ட போய் கேட்குறார் ஹெல்ப்பு. மாமா கிட்ட போய் கேட்டோன்னே மாரீச்சன் முதல் தடவை வரமாட்டேன்னு தான் சொல்கிறார். திருப்பி 2வது தடவை போகிறார். ரான்ற சப்தத்தை கேட்டாலே நான் பயப்படுவேன் அப்படிங்கிற. ஏன்னா 3 வாட்டி அந்த யாக சம்ரக்ஷணத்துக்கு விஸ்வாமித்திரரோட போறச்ச இவர் மானா போய் வந்து இந்த ராட்சசன் பயமுறுத்திருக்கான் சீத்தைய. அப்போ வந்து ராமர் வந்து துரத்துன்னு துரத்திருக்க ராமரோட வில். அதனால பயந்து போயிட்டு இந்த மாரீச்சன் மட்டும் என்ன பண்ணிடுறான், அந்த கடலில் போய் மயங்கி போயிடுறான். சுபாகுலாம் அப்பவே காலி. இந்த மாரீச்சன் மட்டும் தப்பிச்சு விடுறான். ஏன்னா அவதார காரியம் நடக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாரீச்சனை மட்டும் விட்டு வைக்கிறார் பிரபு. இந்த மாரீச்சனர் தான் போய் வந்து ராவணன் போய் கேட்டோன்னே நான் மாட்டவே மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்பேற்பட்ட ஒரு யோகியா வாழ்ந்துட்டு இருக்கான் ராமரை பார்த்ததுக்கு அப்புறமா மாரீச்சன் அந்த அசுரன். அதுக்கப்புறம் போய் கேட்டவுடனே ஒரு வழியா இல்லை நான் உன்னை வதம் பண்ணிடுவேன் மிரட்டுறான் ராவணன். அதுக்கப்புறம் நான் ஒத்துண்டு அப்புறம் மானா வந்து இவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆசையை உண்டு பண்றான். ஒரு கோல்டன் டீர், அதுல வெள்ளி புள்ளி, அந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு புறம்பா ஒரு மாய தோற்றத்துல வர இந்த மாரீச்சன் வேற வழி இல்லாம ராவணனோட ஒரு இஷ்டத்துக்கு ஒத்துக்கிறார். மானா வந்து அப்ப சீதைய அபகரணம் நடந்து விடுறது, சீதைய எடுத்துன்னு போயிடுறான். கொடுமையான ஒரு முறையில் அப்பேற்பட்ட ஒரு கதறல் ஏற்படுறது. சீதம்மா தவிக்கிறா, பரிதவிக்கிறா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ராமான்னு கத்துறா. இப்படி சீத்தையை அழிச்சின்னு போயிடுறான். இப்போ புஷ்பக விமானத்தில் அழிச்சின்னு போகிறச்ச வான மார்க்கமாக போயின்னு இருக்கிறச்ச அவரோட தலைமுடியை பிடிச்சி தான் எடுத்து அவளோட கால்களையும் பிடிச்சி தான் அந்த புஷ்பக விமானத்தில் உட்கார வச்சுக்கிறான் ராவணன், படுபாவியான அந்த ராவணன். இதை வந்து அப்போ என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான், 2 அழறான் அந்த விமானத்திலே உட்காந்து. ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஜட்டாயு அப்படின்ற ஒரு பறவை இல்லையா, அப்பேற்பட்ட பஞ்சவட்டிக்கு என்ட்ரு ஆனோடனே ஜட்டாயு தசரதரோட தம்பின்னு தன்னை சொல்லிக்கிறார் இல்லையா, ராமருக்கு சித்தப்பா அப்படின்னு சொன்னோன்னே நமஸ்காரம் பண்ணுறா இல்லையா. அப்பேற்பட்ட தன்னோட அப்பாவோட வயசு இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறார் ராமலக்ஷ்மணர்கள். உடனே அப்பேற்பட்ட அந்த ஜட்டாயு வான மார்க்கமாக போய் என்னமோ ஒரு சப்தம் கேட்குறதே பார்த்தானா இந்த 10 தலையோட இந்த ராவணன் வந்து வான மார்க்கமாக இப்படி சீத்தையை அபகரிச்சுன்னு போகிறத பார்த்துட்டு கடுமையான முறையில் போரிடுற. தன்னோட நெகங்கள்னாலையும் பற்கள்னாலையும் இறகுகள்னாலையும் அப்படி ஒரு போராட்டம், சண்டை நடக்கிறது, பெரிய யுத்தம் நடக்கிறது. சாரதியை கொன்னுடுறார்.
அங்கே இருக்க அந்த ரத்தத்தை வந்து கோவேறு கழுதைகள் பூட்டிய ரத்தம் ராவணனுடையது, அதெல்லாம் அடித்து நொறுக்கிடுறார். அவனோட வில்லு அம்பு எல்லாத்தையும் பிடிச்சி இது பண்ணிடுறார். நெகத்தினாலையும் பற்கள்னாலையும் அவரை பலவாறு ஹிம்சிக்கிறார் ராவணனை. இப்படி சண்டை நடந்தோன்னு என்ன, அந்த விமானத்துக்கு ஒரு ரத்தத்துக்கு ஒரு இது பந்தம் வந்துவிடுறது இல்லையா, அதனால எல்லாம் அந்த சாரதியை கொண்டுடுறார் இந்த ஜட்டாயு. தன் உயிரை பணையம் வச்சு இப்படி நடந்தோன்னு ராவணனுக்கு கடும் கோபம் வந்துடுறது. சீதம்மா முறையிட்டதுனால்தான் ஜட்டாயு வந்து இப்போ ஏற்பட்ட யுத்தம் பண்ணினார். ஆகாஷ மார்க்கமாக இப்படி யுத்தம் பண்ணினோன்னா தரையில் வந்து திருப்பியும் வந்து யுத்தம் நடக்கிறது. ராவணன் கொடிய பாவி இல்லையா, சிவன் இடத்துல தபஸ் பண்ணி சந்திரஹாசம் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழை வந்து வரமாக வச்சுட்டுருக்கார், அவர் எடுத்து வச்சுட்டுருக்கார். அந்த சந்திரஹாசம் அப்படின்ற கத்தினால இவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஜட்டாயு போரிட்டோன்னா இந்த மாதிரி பண்ணிடணும்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்து விட்றது. என்ன பண்ணுறார், அதோட ரெக்கைகளெல்லாம் வெட்டிடுறார் அந்த சந்திரஹாசம்ன்ற வாழ்நாள். ரெக்கைகள் வெட்டப்பட்ட நிலையில் கதறி அழுதுண்டு பூமியில் விழுந்துடுறார் ஜட்டாயு. இந்த 51வது அத்தியாயம் அதுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஜட்டாயு ராவண யுத்தமாக ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த மாதிரி சீதம்மா கதறி துடிக்கிறான். தனக்குன்னு ராமச்சந்திர பிரபுக்குன்னு ஒரு உதவி பண்ண வந்த இந்த கழுகையும் இப்படி பண்ணிட்டானே, கொடிய பாவியாக இருக்கானேன்னு அவள் பிரலாபிக்கிறா, முடியலை. அப்பேற்பட்ட யுத்தம் நடக்கிறது. அழுதுண்டே ரத்த வெள்ளத்தில் இந்த ஜட்டாயுவானவர் அப்படியே அந்த தரையில் விழுந்து கிடக்கிறார் கோதாவரி நதி தீரத்தில். இப்போ சீதையை அவன் எடுத்துன்னு போய்டுறார். பலவாறு சீதையை வந்து நேராக கூட்டின்னு போய் லங்கையில் கொண்டு போய் வச்சுடுறார். லங்கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறார், அவனோட ஒரு அப்பேற்பட்ட எப்படி இருக்குன்னா, இந்திரனோட நந்தவனம் மாதிரி இருக்கான், குபேரனோட சைத்திர ரதம் அப்படின்ற ஒரு கார்டன் மாதிரி இருக்கான். அவன் அப்பேற்பட்ட ஒரு நந்தவனத்தில் கொண்டு போய் வச்சு ராட்சசிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆர்டர் போட்டுடுறான். இவளுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும். என்னோட பர்மிஷன் இல்லாமல் எந்த புருஷனும் எந்த ஸ்திரீயும் இவளை பார்க்கக்கூடாது. என்னோட அனுமதி இல்லாமல் என் கண் பார்வைக்கு எட்டாமல் யாரும் இந்த சைட் வரக்கூடாது அப்படின்றது அவனோட உத்தரவு. இவ என்னென்ன கேட்குறாளோ, சாப்பிட்றதுக்கோ அணிஞ்சிக்கிறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ என்னென்ன உண்டோ அத்தனை சகல சௌகரியங்களும் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு மீறி ஏதாவது நீங்கள் பண்ணலன்னா உங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு இந்த ராட்சசிகளை பயமுடுத்தி இந்த ராட்சசிகள் எல்லாரையும் சுத்தீவிர காவல் வச்சு இவன் இப்போ கிளம்பிடுறான். அப்பேற்பட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறா சீதம்மா. அப்பயும் நிறைய அறிவுரை சொல்கிறான். ராமரை நீ வந்து பகிச்சுக்காத, 7 லோகத்துக்கும் மூர்த்தி அவர். ராமச்சந்திர பிரபு நினச்ச தேவாசுரர்கள் எல்லாரும் பின்னாடி வந்து நிற்பா. நீ நினச்சிட்டு இருக்க ராமச்சந்திர பிரபுவோட சக்தியும் அவரோட பராக்கிரமம் தெரியாமல் நீ இப்படிலாம் பண்ணுற. ஹிதோபதேசம் எவ்வளவோ பண்ணுறா. ஆனால் எதுவுமே கேட்கக்கூடிய ஒரு மன பக்குவத்தோடு இல்லை இந்த ராவணனானவன். அவளை பலமுறை பயமுடுத்தி என்னெல்லாமோ மிரட்டி பார்க்குறான். இங்கே பாரு, உனக்கு இனிமே ஒரு 12 மாதம்தான் கெடு நிர்ணயிச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இந்த ராமன் வந்து காப்பாற்றுவான்னு இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுடும். யாராவது அம்மா அப்பா சொல்ல பேச்சை கேட்டுண்டு காட்டுக்கு வருவாளா? அவள் பித்ருவாக்கிய பரிபாலன்னு சொல்லிட்டு ஜடையெல்லாம் தரிச்சுட்டு காட்டுக்கு வந்திருக்காளே, இவாளால் என்ன உன்னை வந்து காப்பாற்ற முடியும்? என்னமோ சண்டை போட்டு காப்பாற்றிக்கிட்டுருவான்ற மாதிரி நீ பேசுகிறியே. ராமச்சந்திர பிரபுவால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த ராமனால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோட ஆசைக்கு நீ கட்டுப்படணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ சம்மதிக்கணும். எப்போ உன்னை வந்து நான் மண்டோதரிக்கு ஈக்குவலாக நான் வச்சுட்டேன். ரஜோகுண பிரவருத்தி இல்லையா ராவணன். உனக்கு பலவாறு அவனோட தன்னோட ஐஸ்வர்ய கிடங்கு, தன்னோட மாட மாளிகைகள், தான் என்னென்ன ஐஸ்வர்யம்லாம் வச்சுருக்கேனோ எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் தன்னோட குடவுன்லாம் கொண்டு போய் காமிக்கிறாராம். கண்ணை மூடிக்கிறாளாம். இது ஒரு ஏதோ அசத்து பேசுறது, இதுக்கு என்ன தெரியும், உனக்கு யாருமே இல்லையா இங்கே நல்லது சொல்லி கொடுக்க அப்படின்னு சீதம்மா கதறா, துடிக்கிறா. அப்படி ஒரு சீதைக்கும் ராவணனுக்கும் அப்பேற்பட்ட ஒரு இது நடக்கிறது. லங்கையில் கொண்டு போய் சிறை வச்சு விட்றான் அசோக வனத்தில். எவ்வளோ பலவாறு கதறி புலம்பினாலும் ஒன்றும் பண்ண முடியல. சீதையை கொண்டு வந்து லங்கையில் வச்சாச்சு. அப்புறம் நிறைய ராட்சசார்களுக்கு ஒரு 8 பேருக்கு ஆர்டர் பண்ணி ஜனஸ்தானத்தில் என்ன நடக்கிறது, அங்கே என்னென்ன நடந்தாலும் ராமனை இங்கேருந்தே கொல்றதுக்கு ஆள் வச்சு விட்றான். இந்த மந்திரிகளை ரகசியமாக நீங்கள் மாறு வேஷம் போட்டு அங்கே போய் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஆர்டர் போட்டுவிட்றான். இவாளும் அங்கே வந்துவிட்றான்.
ராமச்சந்திர பிரபுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெறும் இடது கை துடிக்கிறது, இடது மார்பு, இடது கண்ணெலாம் துடிக்கிறது. என்ன அபசக்கனமாக இருக்கே, இந்த மானா வந்தவன் வந்து இப்படி கத்திந்து செத்து போனான். ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா, ஹா சீதேன்ல சொன்னான். அப்போ அவன் சொல்ல சொல்ல அவனோட உருவம் வந்துடுத்து. மானா இருந்தவன் ராட்சசனா வடிவம் பெற்றான். அப்போ வந்து இவன் நிச்சயமா இவன் ராட்சசன் தான். இவனோட இது ஏதோ முக்கியமா ஏதோ ஒரு சூழ்ச்சி தான். சீதைக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ, லக்ஷ்மணனுக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ பதறி துடிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். அப்புறம் பார்த்து எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. என்ன பயந்துட்டே வரச்சே அபசகுணங்கள்லாம் தோன்றதுதான். பறவைகள்லாம் ஊழையிடுறது, நாய் நரி ஊழையிடுறது, பறவைகள்லாம் கத்திண்டே வேற திசை நோக்கி போகிறது. என்னண்டே புரியலையே, பயந்து அலறிண்டு வரார். எதிர்த்தாப்புலே லக்ஷ்மணன் ஓடி வராராம். நீயே இங்கே வந்த சீதையை தவிக்க விட்டுட்டு நீ இங்கே வரலாமா? எக்காரணம் கொண்டு மன்னியோட வார்த்தையை மீறக்கூடாது, நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கோபிச்சு கொள்ளுறார் லக்ஷ்மணரை. லக்ஷ்மணர் எல்லா காரணங்களையும் சொல்கிறார். மன்னி என்னென்ன சொன்னா, இந்த மாதிரி இப்போ அந்த ராட்சசனோ ராமச்சந்திர பிரபுவோட குரல் கேட்கறது, அப்போ கூட இங்கேயே நீ இருந்துன்னு இந்த மாதிரி ஒரு இங்கேயே காவலாளியாக இருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு மன்னி பேசினதெல்லாம் சொல்கிறார் இவர். லக்ஷ்மணர், என்ன நீ சொன்னாலும் என்னோட வாக்கை நீ மீறி இருக்கக்கூடாது, அங்கேருந்து வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பலவாறு அழுது புலம்பிண்டு இப்போ ஆசிரமத்தை நோக்கி போகிறான். அதுக்குள்ளேயே நிறைய அபசகுணங்கள்லாம் ஏற்படுறது. அங்கே போய் ஆசிரமத்தில் போய் அங்கேயும் இங்கேயும் தேடுறான். எந்த இடத்துலையும் சீத்தம்மா இருந்த சுவடே இல்லை. ரொம்ப தூரம் அழறார். கோதாவரியை பார்த்து கதறார். அங்கே வந்து பிரஷ்ரவணகிரியில் போய் தேடுறார், ஜனஸ்தானத்தில் வந்து தேடுறார், எல்லா இடத்துலையும் போய் தேடுறார். என் சீத்தம்மாவை பார்த்தியா, சீத்தம்மாவுக்கு என்ன நேர்ந்ததோ, நீ இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டே லக்ஷ்மணா, நான் சொன்ன வாக்கை மீறி வந்துட்டேன். கதறார், புலம்புறார். ராமரோட பிரலாபத்தையே ஒரு 5-6 சாப்டர்ஸில் சொல்லியிருக்கார் வால்மீகி. அப்படி ஒரு துடிப்பு. மலையை பார்த்து கதறார், மரத்துக்கு மரம் தாவறார், பறவைகள்கிட்ட போய் பேசுகிறார், நதியை பார்த்து சொல்கிறார், சமுத்திரத்தை வத்த வச்சுடுவேன், இப்போ நீங்கள் பதில் சொல்லாட்டி இருக்கு, மரங்களெல்லாம் நான் வந்து எல்லாரையும் வெட்டி முறிச்சுடுவேன் அப்படிங்கிற, பறவைகள் விலங்குகள்லாம் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு வில்லையும் அம்பையும் பூட்டிடுறார். லக்ஷ்மணருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அண்ணா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், சரி மன்னிக்கு ஒரு ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது, நிச்சயமாக ஏதோ ராட்சசர்கள் வந்து மன்னியை கடிச்சு தின்னுருப்பா, ரத்தத்தை குடிச்சிருப்பா, அசுரர்கள் இல்லை கூட்டிகிட்டு போயிருப்பா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு என் மனசுக்கு சொத்து, அதுதான் அந்த மாதிரி தான் தெரியறது அப்படின்னு பல இடங்கள்ல சீத்தை எந்தெந்த நதியில போய் குளிப்பாளோ, எந்தெந்த ஒரு மரத்துக்கு மரம் போய் அழறார், மரத்தை கட்டின்னு அழறார், நதிகிட்ட போய் பேசுறார், இப்ப பதில் சொல்ல போறேலாங்கிறார், வனத்துக்கு வனம் தாவறார், காட்டுக்கு காடு தாவி போய் பதில் கேட்கிறார். யாரும் அங்க ராமச்சந்திர பிரபு அவரோட ஒரு அழுகையை கேட்டு ஆகாசமே மறைஞ்சுக்கிறதான், பறவைகள்லாம் வேற திசை நோக்கி சப்தம் எழுப்பிண்டு அந்த பக்கமா ஓடி போயிடுறதான். இவரோட கேட்ட கொஷினுக்கு அவைகளால பதில் சொல்ல முடியலையாம், விலங்குகள்லாம் மறைச்சு பார்த்துட்டு போயிடுறதான். இப்படி ஒரு நிலை. பிரலாபிக்கிறார். அப்படியே ராமச்சந்திர பிரபு அழுது துடிக்கிறார், கீழே வேற விழுந்து புரள்றார். அப்போ அந்த ஆசிரமத்தை தாண்டி சில இடங்கள்லாம் தாண்டி வரைச்ச இந்த ஜனஸ்தானத்தில் கோதாவரி தீரத்துக்கிட்ட வரைச்சதான் இந்த ரதங்கள்லாம் முறிஞ்சிருக்கிறத பார்க்குறார். அப்புறம் அந்த சீத்தையோட நகைகளோட துளிகள், அந்த தாதுக்கள்லாம் பொடிகள்லாம் செதறி கிடக்கு, ஆபரணங்களோட அந்த முத்து செதறல்லாம் இருக்கான், அந்த அடையாளங்கள் அவளோட சேலைகளோட அந்த உடையோடது அதெல்லாம் அங்கெல்லாம் செதறி கிடக்கு. பூக்கள்லாம் பார்த்தா அழறாராம், மலர்களை எடுத்து பார்த்து சீத்தை எவ்வளோ ஆசையா நான் இன்னைக்கு காத்தால தானே அவளுக்கு சூட்டி விட்டேனே அப்படின்னு அழறாராம் பிரபுவோடு. இப்போ ஏற்பட்ட ஒரு பிரபு, இந்த லோகத்தையே ரட்சிக்க கூட பிரபு ராமான்னு சொல்லிட்டானா ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொன்ன பிரபு, அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை இல்லையா? அதனால இப்படி பிரலாபிச்சுட்டே சீதையை தேடிண்டே வரைச்ச அந்த இடத்துல தான் பார்க்குறா, ஒரு பாறைக்கு நடுவில் அவளோட அந்த பூக்கள்லாம் விழுந்து கிடக்கிறது, சாரதி கிடக்கிறார். அப்போ ஒரு 2 ராட்சசர்கள் மோதிண்டு சண்டை போட்டுட்டு இருக்கா, அவள் தான் கடிச்சு தின்னுருப்பா சீத்தையை நிச்சயமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறார். இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்தவுடனே இந்த நதி தீரத்துக்கிட்ட வந்தவுடனே ரத்த வெள்ளத்தில் இந்த பறவை மல்லாக்கா படுத்து கிடக்கு, கண்கள்லாம் சிவப்பேறி இருக்கு, தன்னோட பிராணனை விட்டுடுறார் ஜட்டாயு. ஏற்பட்ட மலை மாதிரி, மலை சிகரம் மாதிரி இருக்கு அதோட உடல், அப்படியே இப்படி கிடக்கான் அண்ணாந்து பார்த்து. ஆனால்
பிராணன் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கு. ஏன்னா பிரபுவை பார்த்தோன்னு பேசணுமே, சீதையை அபகரிச்சுட்டு போனவன் யாருன்னு சொல்லணும் இல்லையா, பிரபுவுக்கு அந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா, வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, சீத்தம்மாவை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு பஞ்சவட்டிக்கு என்டர் ஆனோன்னே சொல்றாரு இல்லையா. தானே அப்பேற்பட்ட வாக்கு கொடுத்த பிரபு கிட்ட. நல்ல தேகத்துல சிறிது பிராணனை வச்சுட்டு இருக்காராம். அழுதுன்ற கண்கள்லேருந்து அப்படியே ஜலம் போயின்னு இருக்கு, தேகத்துலேருந்து ரத்தம் கொட்டின்னு இருக்கு அருவியா. அந்த நிலையில பார்த்தோன்னே ராமச்சந்திர பிரபுக்கும் இப்ப கோபத்துல இருக்கார், துக்கத்துல இருக்கார். வில்லையும் அம்பையும் போட்டுடுறான். இங்க பாரு, ஒரு ராட்சசன் விழுந்து கடக்கான் இங்க. இவன் தான் சீதையை கொன்னு ரத்தத்தை குடிச்சிருக்கான் போல இருக்கு. அந்த ராவணனோட ரத்தம்லாம் செதறி கிடக்கு, அதெல்லாம் பார்க்குறார். அவன் ஆகாஷ மார்க்கமாக தூக்கின்னு போய்டுறார். அப்புறம் சீதையை ராவணன் அந்த விமானம்லாம் ரத்தம்லாம் அப்படியே கிடக்கிறதெல்லாம் பார்க்குறா இல்லையா. அப்போ இந்த ராட்சசன் தான் இந்த ஒரு பெரிய பறவை உருவம் எடுத்துட்டு இங்கே இப்படி கிடக்கிறான் போல இருக்கு, இவனை முதல்ல கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லையும் அம்பையும் போட்டிடுறான். உடனே பக்கத்தில் பார்த்தோன்னே, நான் ராட்சசன் கிடையாது, நான் உன்னோட மாமா, உன்னோட சித்தப்பா ஜட்டாயு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கீழே போடுறான். 2 பேரும் பதறி எடுத்து ஓடி வரா. கிட்டக்க பார்த்தோன்னே ஜட்டாயுன்னு அப்போதான் அடையாளம் தெரியுது. கட்டிண்டு அழறாராம் பிரபு. அப்போ ஏற்பட்ட அந்த பெரிய பறவையை கட்டிண்டு அழறாராம். இப்போ ஏற்பட்ட ஒரு உதார குணம் இல்லையா ராமச்சந்திர பிரபுக்கு. லக்ஷ்மணரும் அழறாராம். அப்போ சொல்கிறாராம், நான் எந்த ராட்சசனும் கிடையாது, என்னை ஏற்கனவே ஒரு ராட்சசன் கொண்டுட்டார், நீங்கள் என்னை கொல்லவே முடியாது அப்படிங்கிறாராம் ஜட்டாயு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த 10 தலையோட இந்த ராட்சசன் ராவணன் விஸ்வவசோட புத்திரன், குபேரனோட தம்பி. அந்த 2 வார்த்தைகள் தான் அவர் சொல்றார். தான் பிராணன், கடைசி பிராணன் கிளம்புறது, தேகத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த 2 வார்த்தைகள் தான் உதிக்கிறார் ஜட்டாயு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த ராவணன், உனக்கு என்ன நேர்ந்தது, சீதைக்கு என்ன நடந்தது, எந்த ராட்சசன் தூக்கிட்டு போனான், சீதைக்கு என்ன, எப்படி முகபாவனை இருந்தது, அவன் எப்படி ரூபத்துல இருந்தான், எல்லா கேள்விகளையும் கடன்னு அடுக்கிறாராம் பிரபு அவரிடத்துல. ஏன்னா இப்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இவர் உயிர் போகிறதுக்குள்ள ஒரு சாட்சியா இவர் கிடைச்சிருக்கார் இல்லையா. நம்ம ஒரு எந்த ஒரு ஏதாவது ஒரு கொலைக்குத்தத்துல இது பண்ணா கூட ஒரு சாட்சி ஒருத்தர் உயிர் போகிற நேரத்துல அந்த சாட்சிக்கிட்டேருந்து அந்த பத்திரத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைப்பா இல்லையா. வாக்குனால என்ன சொல்றாளோ அதை எழுதிப்பா இல்லையா அந்த லாயர். அது மாதிரி இப்போ என்ன விஷயம் சொல்லுங்கள் சீக்கிரம் அப்படின்னு. இந்த ராவணன் விந்தம்ன்ற முகூர்த்தத்துல தான் சீதம்மாவை அபகரிச்சுன்னு போயிருக்க. அதனால நீங்க முதல்ல கவலைப்பட வேண்டாம், முதல்ல ஆறுதல் சொல்றார். அந்த விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல தான் ராவணன் அபகரிச்சுட்டு போனதுனால அது எப்படிப்பட்டதுன்னா, சீக்கிரமே நீங்க தொலைஞ்சு போன பொருள் சீக்கிரமே கிடைச்சிடும். இப்ப சீதம்மாவை அபகரிச்சுட்டு போயிருக்கான் இல்லையா, சீக்கிரம் உங்க கைக்கு வந்துடுவா சீதம்மா, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அதனால அவன் பேர்பட்ட ஒரு கொடிய ராட்சசன் தெற்கு நோக்கி போயிருக்கான், சீதையை எடுத்துட்டு போயிருக்கான், விஸ்வவசோட புள்ள அப்படிங்கிறத சொல்லிட்டு, குபேரனோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட பிராணன் கிளம்பிடுறது, அடங்கி விடுறது. அப்படியே தரையில் ரத்த வெள்ளத்தில் அப்படியே மல்லாக்க விழுந்து இறந்து விடுறார். அப்போ ராமச்சந்திர பிரபு கட்டின்னு அழுதவுடனே ஜட்டாயுக்கு அப்போ ஏற்பட்ட ஒரு சம்ஸ்காரம் பண்ணுற. எப்படி நான் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாராம், வைகுண்டத்துலேருந்து நான் வந்தேன், அப்புறம் இங்கே அம்மா அப்பாவெல்லாம் இழந்தேன், நாட்டை அயோத்தியாவை இழந்தேன், மக்களை இழந்தேன், அப்புறம் காட்டுக்கு வந்தேன், இப்போ சீத்தையும் இழந்துட்டேன், இப்படி உற்ற நண்பன் பந்துவாக ஒருத்தர் கிடைச்சார் எனக்கு, அவரையும் இழந்துட்டேனே, அப்போ விதியோட கொடுமையை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு பிரபுவோட துக்கம் அந்த இடத்துல. அப்புறம் ஜட்டாயை கட்டின்னு அழுதவுடனே, என்ன இந்த ஜட்டாயுக்கு நம்ம அப்பாவுக்கு எப்படி சம்ஸ்காரம் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். சீக்கிரம் லக்ஷ்மணா, நீ சிதையை மூட்டு அக்னி அதிலவி, நான் இப்போவே இதுக்கு தகன சம்ஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஜட்டாயுக்கு எல்லா கிரியைகளும் பண்ணுறாராம். என்ன பதத்தை கொடுக்குறாரு ஜட்டாயுக்கு அப்படின்னா, எந்த வானப்பிரஸ்தன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா, வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவா, பிரம்மச்சாரியா இருந்து அப்பேற்பட்ட பிரம்மச்சரிய விரதம் போன்ற இருந்து அனுபவிக்கக்கூடிய ஆசிரமம், அவா எந்த இடத்துக்கு போவாளோ, சந்நியாச ஆசிரமத்தில் இருந்து அவா எந்த ஒரு லோகத்துக்கு போவாளோ அப்பேற்பட்ட விஷ்ணு லோகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த ஜட்டாயுக்கு, ஒரு பறவையான ஜட்டாயுக்கு கொடுக்குறாராம் அக்னி வச்சு. அப்போ அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சம்ஸ்காரம் பண்ணுற
அப்பேற்பட்ட மந்திரங்கள்லாம் தானே உச்சரிக்கிறாராம். எல்லா மந்திரங்களும் சொல்லி பிண்டம் எடுத்துன்னு வந்து, மாம்ச பிண்டம் எடுத்துன்னு வந்து கோதாவரியில் ஜலதர்ப்பணம் பண்ணுறார். 2 பேரும் பண்ணி அவருக்கு அப்பேற்பட்ட விஷ்ணு லோகங்கள், புண்ணிய லோகங்களை நீர் அடைவீர் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்துறாராம், ஆசீர்வாதம் பண்ணுறாராம். அப்பேற்பட்ட ஒரு ஜட்டாயு மோட்சம். இப்போ அவருக்கு ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறார் பகவான். அப்புறம் சீத்தையை தேடிட்டு வர்றார் இல்லையா. சீத்தையை வந்து பலவாறு தேடுறது, அப்புறம் அவரோட பலவாறு புலம்பிகிட்டே இருக்கார் லக்ஷ்மணன்ட்ட. நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுத்தேன் அப்படின்னு பிரபு ரொம்ப தவிக்கிறார். இப்படி இந்த தண்டகாரண்யத்தெலாம் தாண்டி ஜனஸ்தானத்தெல்லாம் தாண்டி வந்தவுடனே கிரௌஞ்சாரண்யம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரார். அந்த கிரௌஞ்சாரண்யத்தில் அயோமுகின் அப்படி அங்கே ஒரு இருட்டா ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போனால் அயோமுகின்னு ஒரு பெரிய ராட்சசி, கருப்பான உருவத்தோடு இருக்கா, பயங்கரமாக கோரமாக இருக்கா பார்க்குறதுக்கு. லக்ஷ்மணரையும் ராமரையும் பார்த்து இங்கேயே இருந்துடலாம், நம்ம இங்கேயே வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடி வர. லக்ஷ்மணரை பார்த்து இப்படி சொன்னோன்னே லக்ஷ்மணருக்கு படுகோபம் வந்து அவளோட ஸ்தனம் மூக்கு எல்லாத்தையும் வெட்டிடுறா. அவள் அலறிண்டே வெளியில் போயிடுறா. அப்புறம் நேராக இப்படி அந்த வனத்துக்குள்ளே சஞ்சாரம் பண்ணிட்டு இப்படி வந்துட்டே இருக்கிறச்ச ஒரு இடத்துக்கு வரா. அந்த இடத்துல பார்த்தானா ஒரு ராட்சசன் ஒருத்தன் இருக்கான். அவன் பயங்கரமான சப்தம் எழுப்பிண்டே இருக்கான். அவன் கை கால்கள்லாம் நீட்டமாக இருக்குது. என்ன இருக்குன்னா பெரிய எத்தனை மீட்டர் தூரத்தில் போனாலும் அங்கே வரக்கூடிய விலங்குகள் பூச்சிகள்லாம் எடுத்து அப்படியே அவன் தன்னோட வயத்துக்குள்ளே போட்டுட்டுருவானா. ஏன்னா அவனோட தலையும் வயரும் சேமாக இருக்குது. வயத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய வாயு இருக்கான். அப்பேற்பட்ட வாயு பிரம்மாண்டமாக இருக்கான். கண்கள் வந்து எப்படி இருக்குன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கான். வயிற்றுலேயே ஒரு பாகத்தில் மார்பிலேயே எரியதான். அவனுக்கு தலையில்லாத முண்டமாக இருக்கான். அவன் தான் கபந்தன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன். அந்த ராட்சசனை பார்க்குற இவன் என்ன பண்ணுறார், ராமலட்சுமி பேசிகிட்டே வரைச்சே கடன்னு 2 பேரையும் பிடிச்சி, கை லாங்காக இருக்கு இல்லையா, பக்கத்தில் பிடிச்சி அப்படியே எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டுக்க வராராம். உடனே லக்ஷ்மணனும் ராமனும் சுதாரிச்சுன்றார். நீ கடன்னு கையை முதல்ல, இவன் புஜங்கள் பெருசாக இருக்குல்ல, முதல்ல வெட்டு அப்படின்னு சொன்னோன்னா கைகளை வெட்ட ஆரம்பிச்சுடுறான். வெட்ட ஆரம்பித்தோடனே இவருக்கு தன்னோட பூர்வ ஸ்மிருதி வந்துடுறது கபந்தனுக்கு. என்ன நீ இப்படி ஒரு ராட்சச ரூபத்தில் இருக்கியே, நீ யாருப்பா, கபந்தம் மாதிரி இருக்கியே அப்படின்றத, உன் வயிற்றுக்குள்ளேயே வாயு இருக்குது, கண்களும் இருக்குது, என்னப்பா அது தலையே இல்லை உனக்கு அப்படின்னு கேட்டோன்னு அவர் இடத்துலேருந்து அந்த குரல் வருது. நான் வந்து பூர்வ ஜென்மத்தில் ஒரு தானவனோட புத்திரன். நீங்கள் வந்து கையை நீங்கள் இப்போ வெட்டினேன் இல்லையா, அதே மாதிரி என்னை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே என்னை சிதையில் வச்சு என்னை நீங்கள் நெருப்பு வச்சு கொளுத்திடணும். அப்போ பாக்கி இருக்கிற உங்களை நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி வந்திருக்கேளோ அந்த விஷயத்த அப்போ அந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து அந்த பூர்வ இதுக்கு போனாதான், சாப விமோச்சனம் ஆனாதான் அந்த பூர்வ ஸ்மிருதியில் உங்களை நீங்கள் எதை தேடி வந்தேனோ அந்த பொருளை கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். அதேபடிக்கு கடகடன் சிதையை மூட்டி அக்னியை வைக்கிறார். இவர் நெருப்பு வச்சோன்னே இந்த கபந்தன் அப்படியே வந்து ஒரு தானவன் அப்படின்ற ஒரு கந்தர்வனோட புத்திரர் அவர், தனு அப்படின்ற அவர் பெயர் அவருக்கு. ஒரு சாபத்னால, எப்படி விராதன் சாபத்னால, குபேர சாபத்னால அப்படி ஆனார் இல்லையா ராட்சசனா, அதே மாதிரி இந்த கபந்தனும் தன்னோட பூர்வ ஜென்மத்தை பற்றி சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கந்தர்வன் அவ்வளோ அழகாக இருப்பாராம். ஸ்தூல சிரஸ் அப்படின்ற ஒரு ரிஷியை போய் துன்புறுத்துறார். போய் ராட்சசனா மாறி பயமுடுத்திட்டு இது பண்ணுறார். நீ இந்த ராட்சச கோர ரூபத்திலேயே இருக்க கடவாயின்னு சாபம் கொடுத்துடுறார். எனக்கு இப்பேற்பட்ட ஒரு சாபமா அப்படின்னா, நீ கவலைப்படாத, உனக்கு ராம காரியமாக ராமலக்ஷ்மணர்கள் எப்போ வந்து உன்னோட புஜங்களை வெட்டுறாலோ அப்போ உனக்கு பூர்வ ஜென்ம ஸ்மிருதி வந்துடும். அப்போ உனக்கு நீ பழைய ரூபத்தை அடைஞ்சிடுவ, சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு அந்த ரிஷி சொன்னதையும் இவர் சொல்கிறார் உடனே. அப்போ இவர் வந்து சிதையில் வச்சு நெருப்பு மூட்டினோடனே இவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு திவ்ய ஆபரணங்கள், திவ்ய மாலைகள், வஸ்திரங்கள்லாம் போட்டுண்டு, அப்பேற்பட்ட வாசன திரவியங்கள்லாம் போட்டுண்டு, ஜொலிக்கும் தேஜஸோட அப்பேற்பட்ட ஒரு ரூபம், திவ்ய ரத்தத்தில் ஏறி போகிற மாதிரி ஒரு கந்தர்வனாக காட்சி கொடுக்குறார். அப்போ சொல்கிறார், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு அந்த கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறவாளால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் மனைவியை தேடி நீங்கள் வந்தேள் இந்த இதுக்குன்னு சொல்கிறார் ராமலக்ஷ்மணா. தன்னோட கதையை சொன்னோன்னு, கவலைப்படாதீங்க, உங்கள் மனைவியை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அதை சொல்லி கொடுக்குறவா யார் எங்கே இருக்கான்னு சொன்னால், இந்த 7 லோகத்தையும் சுற்றி அலைஞ்சுட்டு இருக்கான் ஒரு வானர ராஜா. அவனுக்கு வந்து இந்த லோகத்தோட எல்லா மூலைகளும் எல்லா திக்கும் தெரியும். எந்த சமுத்திரத்தும் எல்லா சமுத்திரம் பற்றியும் விஷயங்கள் தெரியும். எல்லா மலைகள், எந்தெந்த வனம், எந்தெந்த இடத்துல என்னென்ன லொக்கேஷன், எந்த ஊரில் எது இருக்குது, எந்த இடம் இருக்குங்கிறது
எந்த சர்வ திக்குகள் பற்றியும் அவனுக்கு எல்லாம் உண்டு. அவனுக்கு அப்பேற்பட்ட சூரியனோட வம்சத்தில் வந்தவன் சாக்ஷாத் ரிக்ஷரஜஸ் அப்படின்ற வானரனோட புத்திரன், சுக்ரீவன்ற பேர். அவனோட அண்ணா வாலி வந்து கிஷ்கிந்தைன்ற அவனோட ராஜ்யத்தை பிடுங்கிட்டு அவனை வந்து விட்டுடுறான். அதனால அவன் அண்ணாவுக்கு பயந்துட்டு இங்கே ஒரு ரிஷிகளோட ஆசிரமம் இருக்குது, ரிஷ்யமுகம் அப்படின்ற ஒரு பெரிய பர்வதம் இருக்குது. தனக்கு யார் ஒரு 4 துணையுள்ள வானரர்கள் இருக்கா, அந்த வானரர்களில் கூட்டிட்டு அந்த இடத்துல அவன் வசிச்சுட்டு இருக்கான். வத்தங்கரோட ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த ரிஷிமுக பர்வதம், அந்த இடத்துல போனான்னா அந்த சுக்ரீவனை நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்கோ அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த கபந்தன் தான் சொல்கிறார். கபந்தனாக இருந்த இந்த கபந்த ராட்சசனாக இருந்த அந்த தனுங்கிற தானவனோட புத்திரன் தனு சொல்கிறார். கந்தர்வனாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் திவ்ய ஸ்வரூபத்தை அடைவார், உங்களுக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னால் தன்னோட சுயரூபம் எடுத்து அவர் கிளம்பிடுறார். நீங்கள் இவரை வந்து அந்த ரிஷிமுகம்ன்ற பர்வதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்கிறார். அந்த ரிஷிமுக பர்வதத்தில் யார் போய் படுத்துட்டாலும் பிரம்மா அப்பேற்பட்ட ஒரு வரம் கொடுத்துருக்காராம். அங்கே படுத்துட்டு கனவு காண்றவாளோட கனவு அப்படியே பலிச்சிடும். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களும் அவள் என்ன விரும்புகிறாளோ அது கிடைச்சிடும். ஆனால் யாரோ கெட்டவாளோ பாபிகளோ அங்கே போய் படுக்க முடியாது. ஏன்னா அந்த ராட்சசர்கள் வந்து அப்படியே தூக்கின்னு போய் கொன்னுடுவா அவளை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த ரிஷிமுக பர்வதத்தில் தான் 4-5 வானரர்களோட இவன் வந்து சுக்ரீவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான், அங்கே இருக்கான். அவனிடத்துல போய் நீங்கள் நட்பு பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிற விஷயத்த இந்த கபந்தன் சொல்லிடுறார் இவர்கிட்ட. அப்புறம் இங்கேருந்து இவா கிளம்புறா. கபந்தனுக்கு சாப விமோச்சனம் ஆறுது, இவருக்கு மோட்சத்தை கொடுக்குறார் கபந்தனுக்கு. அப்போ நேராக இந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு வரார். அதோட அழகெல்லாம் ரசிச்சுட்டே வரச்சேன். அங்கே பம்பா சரஸ் இருக்குது. இங்கேருந்து மேற்கே போனோம் அப்படி இந்த கிரௌஞ்சாரண்யத்துலேருந்து மேற்கு போனால் ரிஷிமுகம் வருங்கிற. ரிஷிமுகத்துலேருந்து எப்படி நகர்ந்து வந்தால் அந்த பம்பைங்கிற சரஸை பார்க்குறா. அந்த பம்பா தீரத்தில் ஸ்நானம்லாம் பண்ணுறா. அப்போ அந்த இடத்துல அங்கே இந்த ரிஷிகளோட ஆசிரமம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே வர. அந்த இடத்துக்கு வந்தோடனே ரம்யமாக இருக்குது. அப்போ அங்கே வந்து சபரின்ற ஒரு வயசான ஒரு பெண்மணி உங்களுக்காக காத்துட்டுருக்கா, நீங்கள் வருவேண்டு. அவள் மோட்சத்தை அடையறதுக்கு காத்துட்டுருக்கா, உங்களோட தர்ஷனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த இந்த கபந்தன் சொல்லிடுறாரு இவாக்கிட்ட. உடனே சபரியோட ஆசிரமத்தை தேடின்னு வரா. இந்த சபரிங்கிறவர் எப்படின்னா சபரர்களை வேடுவர், அந்த நொமேட்ஸ்ன்னு சொல்லுவாள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவான், தனக்கு உணவு இடம் அதை தேடிண்டு போகக்கூடிய அந்த வேடுவ ஜாதியிலிருந்து வந்த ஒரு பெண். அவளுக்கு எந்த வித நாகரிகமும் தெரியாது. தான் வந்து பல் தேய்க்கணும் குளிக்கணும் அப்படின்ற ஒரு இந்த பேசிக் இது கூட அவளுக்கு தெரியாது. ஆடை அணிஞ்சுக்கணுன்றது தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு அந்த வேடுவ குலத்தில் அவதரித்தவள் அவள். அந்த சபரிங்கிறவள் சாதாரணமாக ஒரு புல் எப்படி இருந்ததுன்னா அது வந்து அது அப்படியே மடிஞ்சிடும். ஒரு புழுவாக இருந்தால் அதுக்கு ஒரு கொஞ்ச நாட்கள் தான் அதுக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் வச்சுருக்கா இல்லையா. இப்போ இந்த பறவை விலங்குகள்லாம் அதுகள்லாம் எப்படின்னா அது வந்து தன் உணவை தேடிக்கும், தன்னோட தற்காத்துக்கும், தூங்கும், அப்புறம் தன்னோட ரீப்ரொடக்ஷன் பண்ணும், தன்னோட இனத்தை பெருக்கும். இப்படி இந்த 4 விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மனுஷனுக்கு அப்படி கிடையாது. மனுஷன் வந்து இந்த 4 பண்ணிட்டு இருந்தா அவனோட பிறவி வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அப்போ இவ எப்படி இருக்குன்னா, ஆனால் எத்தனையோ கோட்டியில தான் ஒரு ஜீவனுக்கு இந்த ஸ்மிருதியை வந்து கொடுத்துருக்கார் பகவான். எப்படின்னா மற்ற ஸ்மிருதி ஞானம் அப்போகனம்ச்ச அப்படின்னா அந்த ஜந்துக்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துடுறாராம் அந்த பிறவியிலேயே. யானையும் சிலந்தியும் பூஜை பண்ணித்து இல்லையா, திருக்காளஹஸ்தியில் திரு எறும்பூர்ல இடத்துல எறும்பு பூஜை பண்ணித்து, இப்படி நிறைய மிருகங்கள்லாம் பூஜை பண்ணி பகவானை அடைஞ்சது அப்படிங்கிறது புராணங்களும் வரலாறும் சொல்கிறது. இப்படி இங்கே வந்து இந்த சபரிங்கிறவர் ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு இடத்துக்கு வரா காட்டில். அது அங்கே வந்தோடனே அவளோட மனசு அமைதியாகுது. அவள் என்ன பண்ணுறான்னா அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறா. நெருப்பு மேலே நோக்கி தான் எரியுது. காத்தால ஆனால் சூரியன் வந்துடுறார், சாயங்காலம் சந்திரன் வந்துடுறார், அப்புறம் ஜலம் மேலேந்து கீழே கொட்டுறது, அதெல்லாம் பார்க்குறான். அந்த ஆசிரமத்தில் நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது, நிறைய பறவைகள்லாம் இருக்குது. இந்த இயற்கையில் எப்போவுமே எப்படின்னா கீரியும் பாம்பும் சண்டை போட்டுக்கும், புலியும் மானும் சண்டை போட்டுக்கும். இப்படி எல்லாமே ஒன்றுக்குள் பகையோட பூனையும் எலியும் எப்போவுமே இந்த பகைமை உணர்வுங்கிறது பிறவியிலே உண்டு, ரத்தத்திலே இருக்குது.
பொண்ணை பார்த்தா ஒன்று அடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்வபாவத்தோடு இருக்குது. ஆனால் இந்த ஆசிரமத்தில் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒன்று சேர்ந்து விளையாடின்னு இருக்கிறத பார்க்குறா. ஸ்வபாவ விகிதர்களாக இருக்கான், அவள்லாம் ஜாலியாக விளையாடின்னு இருக்கான், ஒன்று ஒன்று கட்டின்னு இருக்கு, ஆசையாக இருக்குங்கிறத அந்த ஒரு பிரேமையை பார்க்குறா. இந்த இயற்கை காட்சிகளையும் பார்க்குறா. அப்போ முதல் பிரதம தர்சனம் அவளுக்கு ஏற்படுறதான் சாக்ஷாத் மதங்க ரிஷி அங்கே இருக்கக்கூடிய அந்த நதிக்கு ஸ்நானம் பண்ண போகிற. அப்போ அவர் எப்படி இருக்காருன்னா அவரோட ஜட்டாபாரங்கள் கமண்டலும் அப்பேற்பட்ட அந்த ஒரு தர்சனத்தை பார்த்தோன்னே இவளுக்கும் மனசில் தோன்றதான். அப்போ எல்லாம் அந்த இயற்கை காட்சிகள்லாம் இங்கே பார்த்தோமே, இந்த விலங்குகள்லாம் இயற்கைக்கு முரணாக அனிமல்ஸோட தானே வளர்ந்துருக்கா. அப்போ இதெல்லாம் ஒரு இயற்கைக்கு முரணாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த தபஸ்வி இங்கே இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறது அவளோட ஹிருதயத்துக்கு புரியுறது. அப்போ என்ன பண்ணுறாலாம், உடனே அங்கேயே இருக்கா. அப்போ தான் பல் தேய்க்கணும், தான் குளிக்கணும், தான் ஆடை உடுத்தி தன்னை மறைச்சிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவளோட ஹிருதயத்தில் தானாகவே ஸ்புரிக்கிறது. இதுக்கு காரணம் ஒரு தபஸ்வியோட கிருப்பை, அங்கே இருக்கக்கூடிய அவரோட தபஸ். அதனால கெட்டவாளையும் நல்லவாளாக மாற்றி விடுறதான் அவரோட தபஸ்னால. அந்த இடத்துக்கு போன உடனேயே அப்பேற்பட்ட ஒரு இடமா இருக்குது. சாதாரண மனுஷன் அவன் இந்த பிறவியில் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட என்ன பண்ணுறான், நீ தேவரும் தெரிவரே தெய்வமும் பேசுமாம் அப்படின்னு பகவான் நீ நாமாவை சொல்லு அப்படின்னு தான் நம்ம பகவானே சொன்னா கூட அவனுக்கு மனுஷனாக நினச்சி விட்றான். அவனுக்கு இந்த ஜென்மால அதை தெரியலை, அவனோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடுறது. அதனால் ஆனால் ஒரு மகானோட ஒரு சந்திப்பில் எப்படி இருக்குது, அப்போ ஒரு மகாபுருஷரோட ஒரு சரணத்தில் போய் நம்ம நிற்கிறச்ச இந்த ஒரு ஸ்திதியானது அப்படியே மாறுறது இல்லையா. எப்படி இந்த விலங்குகள்லாம் இயற்கைக்கு ஒரு முரணாக இருந்ததோ அது மாதிரி அங்கே இருக்குங்கிறத பார்க்குறா இல்லையா. அப்போ இந்த தபஸ்வி இங்கே இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாலாம், ஒரு பறவையை பிடிக்க போகிறா, அதை அடித்து சாப்பிட்ணுன்னு போகிறச்ச அவள் கண்கள்லேருந்து ஜலம் வழியறதான். இது நம்ம பண்ணக்கூடாது. இயற்கையாகவே என்ன கிடைக்கிறதோ கனி கிழங்குகளை சாப்பிட ஆரம்பித்தாலாம், அங்கே இருக்கிற ஜலத்தை எடுத்து குடித்தாலாம், கட்டாமுட்டான்னு கத்தின்னு இருப்பாளாம், அந்த சப்தங்கள்லாம் நின்று போயிடுத்து கண்ணை மூடின்னு தியானத்தில் உட்காந்துக்கிறாளாம். அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் அவளுக்கே சேஞ்சஸ் தெரியறது அங்கே வந்தவுடனே. அப்போ மத்தங்கர் ஆசிரமத்தில் பார்க்குறாளாம், அந்த சிஷியர்கள்லாம் எல்லாரும் அழகாக அங்கே பண்ணிட்டு இருக்கா, வேலை கைங்கரியம் பண்ணுறதை பார்க்குறா. தானும் ஏதாவது கைங்கரியம் பண்ணோன்னு இவாளெலாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே கோலம் போட்டு பெருக்கி இந்த பூக்கள்லாம் சேகரித்து வச்சு பழங்கள்லாம் கொண்டு வச்சு எல்லாம் பண்ணுறாளாம். யார் டெய்லி இந்த காரியத்தை பண்ணிடுறா நம்ம வரத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டும் இப்போ சிஷ்யாலாம் கொண்டு போய் ரிஷி முன்னாடி குரு முன்னாடி இவரை கூட்டின்னு போய் யார் அதை கைங்கரியம் பண்ணுறவா அவளை நான் பார்க்கணுங்கிறாராம். குருநாதர் எந்த ஒரு விஷயத்தையும் தான் வாங்கிக்க மாட்டாராம் கைங்கரியம் பண்ணுறவாள்கிட்டேருந்து, அதை பல மடங்கு திருப்பி கொடுத்துருவா இல்லையா. அதனால் கைங்கரியம் பண்ணுறவாளை கூட்டின்னு வா அப்படின்னு சொன்னோன்னே பயந்து போய் மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, அறியாதவ தானே அப்படி சொன்னோன்னே நீ தப்பே இல்லைம்மா, நீ பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற. அப்போ சொல்கிற, நீ யாருமா, எனக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே இவர் சொல்கிறாராம், நீ இதை பண்ணின்று, நீ என்ன காரியம் பண்ணுறியோ அதை பண்ணின்று அப்படின்னு சொல்கிற. அந்த கைங்கரியத்தை விடாமல் பண்ணிட்டு இருக்காளாம். ஷபரியும் தான் பண்ணுற கைங்கரியம் குருநாதருக்கு தெரிஞ்சுதா அப்படின்ற விஷயத்த நினச்சி பார்க்கலையாம். குருநாதரும் சபரி எப்படி இருக்கா, அவளுக்கு சாப்பாடு போச்சா, அவள் தூங்குறாளா, அவள் எப்படி இருக்கா, எந்த இடத்துல இருக்காங்கிறத பற்றி சிந்தனை பண்ணலையா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் மனசுக்குள்ள. அதனால் இவ பண்ணுற கைங்கரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காளாம். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு விழா கோலமாக இருக்க ஆசிரமமே. அங்கே தோரணம் கட்டி கோலம் போட்டு அமக்கலப்படுது தான். விஷயாலாம் ஒருத்தர் ஓடிட்டு வந்துட்டு இருக்காளாம். இவன் மட்டும் இப்படி பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்கிறதுன்றே புரியலையா. அப்போ தான் ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு, என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு. உனக்கு தெரியாதா, இன்னைக்கு நம்ம குரு அந்தர்தானம் ஆக போகிறார். அந்தர்தானமா அப்படின்னா என்ன, இந்த லோகத்தை விட்டு அவர் ஸ்வர்க லோகத்துக்கு போகிறார் அப்படின்னு அப்படியே விடிஞ்சு விழுந்துடுறாளாம், உட்காந்து அழறாளாம். எப்பயோ ஒரு முறை அந்த குருநாதரோட வியூகம் அதுக்காக ஆசைப்பட்டு நாங்கள் கோதாவரிக்கு போகிறச்ச ஸ்நானம் பண்ண போகிறச்ச அந்த குருநாதரை தரிசனம் பண்ணிட்டு இருந்தோமே, இனிமேல் அதுவும் நமக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அழறாளாம். எல்லாரும் குருநாதர்கிட்ட என்னென்ன தன்னோட தபஸ் புண்ணியங்கள்லாம் சிஷ்யாளுக்கு வாரி வாரி கொடுக்குறாராம்.
உனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து ஐஸ்வர்யம் வேணுங்கிறாராம். ஒருத்தன் நான் பெரிய ஞான பண்டித்தனா ஆகணுங்கிறானா. ஒருத்தன் வந்து நான் அண்ணா எனக்கு வந்து எல்லா பதவி வேணுங்கிறானா, அண்ணா படிக்கணுங்கிறானா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்டு வாங்கிக்கிறா. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் கொடுத்தாச்சு. இல்லையே ஒருத்தர் மட்டும் வரலையே அப்படின்னா சபரி மட்டும் ஓரமாக நின்றுட்டு அழுதுன்னு இருக்காளாம். சபரியை கூப்பிடு இங்கே வா அப்படின்னோடனே வந்தாலாம், பக்கத்தில் வந்து அழறாளாம். உனக்கு என்னம்மா வேணும், ஏம்மா அழற அப்படின்னு கேட்குற. நான் எப்பயோ தான் உங்களோட தர்ஷனத்தை பார்ப்பேன், உங்களோட தர்ஷனம் எனக்கு கிடைக்காம போயிடுமே அப்படின்னு அழறாளாம். கவலைப்படாதம்மா சபரி, இந்த அக்னிகுண்டத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு எப்போதும் எரிஞ்சுட்டே இருக்கும். இந்த துணிகள்லாம் வாடாது, எப்போதும் ஈரமாக இருக்கும். இந்த மலர்கள்லாம் எப்போதும் வாடாது. நான் எப்போதும் உன்னோட ஹிருதயத்திலேயே தான் இருப்பேன், இங்கேயே தான் நான் இருப்பேன். நீ செய்ய வேண்டிய அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும், உனக்கு நீ எதுவுமே கேட்கவே இல்லையேம்மா அப்படின்னு சொன்னோன்னே சபரி சொல்கிறாளாம் அழுதுண்டு, எனக்கு என்ன, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், குருவருள் ஒன்றே அறிவேன் அப்படின்னு பாடுறான். வரம் ஒன்று கேட்டேன் முரளிதரா, வரமே நீ என தெளிந்திடும் அறிவை உத்தம குருவே சத்யஸ்வரூபா இக்கணம் அருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாளாம். எனக்கு வரமே வேண்டாம், நீங்க போதும் அப்படிங்கிறாளாம். இப்போ ஏற்பட்ட ஒரு ஹிருதயம் சபரிக்கு. சின்ன வயசாக வந்தா இல்லையா, இப்போ பெரிய பாட்டி ஆயிடுறா, கைங்கரியத்தை விடாமல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னு கவலைப்படாத, இங்கே இதெல்லாம் இருக்கும் இந்த வஸ்துக்கள்லாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. உடனே கோடி கோடியாக தான் சேர்த்து வச்சிருக்கார் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு தனம் அதை வந்து சபரியை கூப்பிட்டு கொடுக்குறாராம். இங்கே வா அப்படின்னு சொல்லி அவள் காதில் ராம 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 அப்படின்னு சொல்கிறாராம். உடனே சபரிக்கு வந்து இப்போ ஏதோ சொன்னேலே என் காதில், அது எனக்கு காதில் கேட்கவே இல்லையே, அதோட பொருள் எனக்கு தெரியலையே அப்படின்னாலாம். அப்போ சொல்கிறாளாம், இதை சொல்லிண்டே உன்னோட கைங்கரியத்தை பண்ணின்று இதுக்கான பொருள் உன் வீடு தேடி வரும் அப்படின்னு குரு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தர்தானம் ஆயிடுறாராம். அப்புறம் அழுதுண்டே இருக்காளாம். அப்புறம் கைங்கரியத்தை விடாமல் பண்ணிட்டு இருக்காளாம். ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு இருக்காளாம். குரு சொன்னதை பண்ணிட்டு இருக்காளாம், ராமநாமத்தை ஜெபிச்சுட்டே. சின்ன வயசா வந்தவன் இப்ப பெரிய பாட்டி ஆயிடுறான், பொக்கவாய் பாட்டி ஆயிடுறாளாம் சபரி. அப்போ ஒரு நாள், அந்த நாள் சபரி என்ன பண்ணுறாலாம், பம்பாயாஸ் தீரையிலேருந்து அங்கே பம்பா தீரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பழங்களெல்லாம் சேகரித்து வச்சு இன்னைக்கு ராமர் வருவாரோ லக்ஷ்மணர் வருவாரோன்னு சேர்த்து வச்சுட்டு இருக்காளாம். அந்த நாளும் வந்தது. எத்தனை தவிச்சுட்டு இருந்தா இல்லையா சபரி பாட்டி, குருவோட வாக்கு என்னைக்கு நிறைவேறும் காத்திருந்தாலே. ராமநாமம் சொன்னால் வீடு தேடி வருவார்னு சொல்லி பாடியிருக்கார் இல்லையே நம்ம குருநாதர். அதுக்கு ஏற்றபடியே சபரியோட வீட்டை தேடி தெய்வம் வந்து நின்றுதான் அன்னைக்கு. ராமநாமம் சொன்னா வருவார் அப்படின்னு சொல்றார் இல்லையா குருநாதர். அது சத்தியமாச்சு இல்லையா சபரி வாழ்க்கையில. அப்போ கோதண்டபாணியா 2 பேரும் வந்தோடனே குழந்தைகள்லாம் வந்து சொல்கிறா, பாட்டி என்ன பண்ணுறாரா, ராமரையும் லக்ஷ்மணரையும் கையை பிடிச்சி அழிச்சுன்னு வராளாம். யாருமே சீத்தம்மாவை தவிர ராமச்சந்திர பிரபு கையை யாருமே பிடிக்க முடியாதான், எந்த ஸ்திரீகளும் தொட முடியாதான். லக்ஷ்மணர் வாயடைச்சு போயிடுறாராம். என்னடா அது, அண்ணா இப்படி வந்து பாட்டி சொல்கிறதையே இப்படி கேட்டுட்டு இருக்காரே அப்படி ஆச்சரியப்படுறாராம். உள்ள கூட்டின்னு வந்து பிரபுவை வந்து உட்கார வச்சு பாத சேவை பண்ணுறாராம் சபரி பாட்டி. தான் என்னென்ன பழங்கள்லாம் கொடுத்தேனோ அதை பழங்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காளோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி, கீதையோட வாக்கு இல்லையா. அதுக்கேற்றபடி தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா எல்லாருக்கும் கொடுத்துதான் பழக்கம். தான் கை நீட்டி யார்கிட்டையும் எதுவுமே வாங்கிட்டது இல்லையே. அப்பேற்பட்ட பிரபு சபரி இடத்துல கேட்டு கை நீட்டி அந்த பழத்தை வாங்கிண்டாரே, அன்புக்கு கட்டுப்பட்டாரே அப்படின்னு இதுல மூர்ச்சையாகி போனவர் லக்ஷ்மண சுவாமி தானா. அப்படி ஆச்சரியமா இது பண்றாராம். அப்ப பாத பூஜை பண்றாராம் சபரி பாட்டி. தன்னோட எல்லா இடத்தையும் ஆசிரமத்தை சுத்தி காமிக்கிறாளாம். அப்ப பிரபு கேட்கிறாராம், கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபஹ கச்சித்தே நியத கோபஹ ஆஹாரஷ்ட தபோதனே கச்சித்தே நியமா பிராப்தாஹ கச்சித்தே மனசஹ சுகம் கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலாச்சாரு பாஷினி. உன்னோட இதெல்லாம் விக்னம் இல்லாம நடந்துட்டு இருக்கா உன்னோட விரதம். அதாவது நீ உன்னோட சாப்பாடை கட்டுப்படுத்திட்டியா, அதை தான் முதல்ல கேட்குற.
உன்னோட தூக்கத்தை கட்டுப்படுத்திய, கோபத்தை கட்டுப்படுத்திட்டியா, அதனால நீ என்ன பண்ணிட்டியா, உனக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒழுங்குமுறை, ஒரு டிசிப்ளின் உனக்கு செட் ஆயிட்டா, நியமா பிராப்தகா. அதனால அந்த ஒழுங்கு வந்ததுனால, ஒரு டிசிப்ளின் வந்ததுனால உன் மனசு வந்து சுகம் அடைஞ்சுதா அப்படின்லாம் கேட்குறாராம். நீ குருவுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த குரு நான் என்ன சொல்லிட்டு போனார், ராமநாமத்தை சொல்லி கொடுத்தாரு, இந்த ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கியா, குருவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கியா, சபலா சாருபாஷினிங்கிறாராம். பொக்கவாய் பாட்டியா பார்த்து சாருபாஷினிங்கிறாளாம், அழகா பேசக்கூடிய விலையை அப்படிங்கிறாராம். பாட்டிக்கு பல்லு இல்லை, உடனே என்ன சொல்லுவா, எனக்கு பல்லும் போயிடுத்து, சாப்பிடவும் முடியல, நடையும் தொல்லாடுத்து, நடுங்கிறது கண்ணும் தெரியல அப்படின்னு சொன்னாலா, சாருபாஷினின்னு சொல்லியிருக்காரே, அதுக்கேற்றபடி தானே பாட்டி பேசுவா இல்லையா. தாமுவாச்ச ததோ ராமஹ ஸ்ரவணீம் சம்ஷிதவிரதாம், கடுமையான தீக்ஷண்யமான விரதம் உடையவளாம் பாட்டி, அதனால பேச ஆரம்பிக்கிறாளாம். அத்ய பிராப்தா தபசித்திஹி தவ சந்தர்ஷனான்மயா அத்ய மே சபலம் ஜன்ம குருவஷ்ச சுபூஜிதாக அத்ய மே சபலம் தத்தம் ஸ்வர்கஷ்சைவ பவிஷ்யதி அப்படிங்கிறாளாம். இன்னைக்கு தான் என்னோட தபஸ் சித்தியாச்சு. ஏன் சொல்லுவோம், உங்களை தரிசனம் பண்ணிட்டேனே, என் குரு சொன்னார் இல்லையா, பகவான் உன் வீடு தேடி வருவார், உங்களை நான் தரிசனம் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால நான் இத்தனை நாள் என் குருவுக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணியிருந்தேனோ அதெல்லாம் நிறைவேறிடுத்து. அத்யமே சபலம் ஜன்ம குரவஷ்ச சுபூஜிதாக, குரு சந்தோஷப்பட்டுட்டார் இல்லையா, அப்புறம் என்ன இல்லையா, குரு பிரயச்சதி சுப்ரீத்தக வைகுண்டம் யோகி துர்லபம், ஸ்ரீமத் பாகவதம் சொல்லியிருக்கு இல்லையா. அதுக்கேற்றபடி குருவுக்கு பண்ண சிசுஷைகள்லாம் நான் ஒழுங்காக பண்ணினதுனால எனக்கு வந்து அதோட பலனா உன்னோட தரிசனம் கிடைச்சிருத்துப்பா. அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறேன், ஸ்வர்கஷ்சைவ பவிஷ்யதி, இன்னைக்கு நான் அடையக்கூடிய லோகங்கள் எல்லாம் அடைஞ்சாச்சு, இனிமே எனக்கு அடையணுங்கிறது ஒன்றும் இல்லை, உன் முன்னாடியே இப்போ இத்தனை நாள் நான் தவிச்சுட்டு இருந்தேன் இல்லை, இப்போ கிளம்ப போறேன் அப்படிங்கிறாளாம் பாட்டி. உடனே இவர் சொல்றாரா ராமச்சந்திர பிரபு, நீ என்ன இப்படி பேசுற, நானே ஆத்மானம் மானுஷம் மண்ணே ராமம் தசரதாத்மஜம், நான் தசரதனோட புத்தனன், என் மாமியை காணும், நான் இங்கே காட்டை தேடின்னு வந்தேன், நீ என்னடானா இப்படி சொல்றையே அப்படின்னாரா. அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறாளாம். त्वयि देव वरे रामा पूजिते पुरुषशभा तवाहं चक्षुषा सौम्य பூதா சௌமியேன மானதா. நீங்கள் என்கிட்ட இதை சொல்லவே கூடாது, நீங்கள் எப்படிப்பட்டவர், துவயி தேவவரே ராமா, நீங்கள் தேவர், சிரேஷ்ட தேவர்களுக்கெல்லாம் தேவர், தேவாதி தேவர், அப்பேற்பட்ட பூஜிதே புருஷஸ்ரபா, புருஷர்கள் உத்தம புருஷனாச்சே, பூஜிக்கப்படக்கூடியவன். எனக்கு இந்த புக்கில் படித்தேன், அந்த இடத்துல கேட்டேன், இவா சொன்னா அவா சொன்னா, அங்கே டிவியில் பார்த்தேன்னு சொல்லலை, என் குரு சொல்லியிருக்கான்னு சொல்கிறா. குரு சொல்லிட்டு போயிருக்காரே, தெய்வம் வீடு தேடி வரும் அப்படின்ட்டு குரு சொல்லியிருக்காரு. அந்த நீ வந்து முன்னாடியே குரு இருக்குச்சு, நீ சித்திரக்கூட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டா, 10-12 வருஷம் கழிச்சு நீ இங்கே வருவேண்டு என் குரு சொல்லிட்டு போனாரேப்பா, அதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, கமிஷ்யாமி அக்ஷயான் லோகான் த்வத் பிரசாதா தரிந்தமா, அறிந்தமா இப்பவே நான் கிளம்ப போறேன், என்னோட லோகத்துக்கு நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்றான். நான் அடையக்கூடிய லோகங்கள்லாம் அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்னி எரிஞ்சுட்டு இருக்கு பாரு, அதை காமிக்கிறாளாம். இந்த மலர்கள்லாம் வாடாம இருக்கிறத காமிக்கிறா, வஸ்திரங்கள்லாம் ஈரத்தோடு இருக்கிறத காமிக்கிறா, கையை பிடிச்சு ஆசிரமத்தை சுத்தி காமிக்கிறாளாம். ஒரு குரு மகாத்மியமே பண்ணிடுறாளாம் ராமச்சந்திர பிரபுட்டு. இப்போ அப்படி ஒரு ஆச்சரியம் லக்ஷ்மண சுவாமிக்கு. சக்கரவர்த்தி திருமகர், சத்தியசந்தர், தர்மாத்மா, இப்பேற்பட்டவர் இந்த பாட்டி கிட்ட இப்படி கை நீட்டி வாங்கி சாப்பிட்ற, பாட்டியோட குருபக்தியை ஏத்துண்டாரே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போய் இருக்காராம். இப்படி ராமச்சந்திர பிரபுவும் லக்ஷ்மண ஆழ்வாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சியே என்ன பண்ணுறாளாம், சபரி பாட்டி அவளுக்கு எல்லா உபச்சாரங்களும் பண்ணிட்டு, அப்படியே நான் இப்போ கமிஷ்யாமி அக்ஷயான் லோகான்ட்டா இல்லையா, அப்பேற்பட்ட லோகங்களுக்கு இப்போ கிளம்ப போகிறா இல்லையா, அதனால் பத்மாசனம் போட்டுட்டு அங்கே ஒரு இதை போட்டுட்டு இதை விரிச்சுட்டும் அங்கே பத்மாசனம் போட்டுட்டு பிரபு முன்னாடியே உட்காந்துக்கிறாளாம். அங்கேருந்து என்ன பண்ணுறாளாம், கண்ணை மூடிட்டு பிரணவாகாரத்தை மந்திரத்தை ஜெபிச்சுட்டே அச்சிராதி மார்க்கங்கள்ல ஊர்த்வநாடி பிளந்து திவ்ய ஸ்வரூபம் எடுத்துட்டு இந்த சரீரத்தை இங்கேயே உதுத்துட்டு அப்பேற்பட்ட திவ்ய ஆபரணங்கள், திவ்ய மாலைகள், சந்தனங்கள், எல்லாம் திரவியங்கள்லாம் சூடிண்டு அத்தனை இதையும் பூசிண்டு அப்படி ஒரு வாசனை, அப்பேற்பட்ட வெண்மையான ஒரு உடையை அணிஞ்சுட்டு தேவதாஸ்திரி மாதிரி கிளம்புறாளாம்.
அச்சுராதி மார்க்கங்கள்ல திவ்ய ஸ்வரூபம் எடுத்துட்டு கிளம்பி போறாளாம். அதை சபரி மோக்ஷ சாட்சி பூத்தா அப்படிங்கிறார் இல்லையா ஆச்சாரியர். என்ன சொல்றாருன்னா, சாட்சியா பார்த்துட்டு இருக்காளாம் ராமரும் லக்ஷ்மணரும். இவா மோட்சம் கொடுத்தான்னு சொல்ல, குரு மோட்சம் கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் இல்லையா. இப்படி எங்க கிளம்பி போறா, இந்த ரூபத்தை உதிர்த்துட்டு திவ்ய ஸ்வரூபம் எடுத்துட்டு இங்க இந்த முருகரோட லோகத்துக்கு போனா, அந்த தெய்வத்தோட லோகத்துக்கு போனான்னு சொல்லலையா, பிரம்ம லோகமோ மற்ற லோகங்களுக்கோ போனன்னு சொல்லலையா. தத்புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாம ஆத்ம சமாதினா அப்படின்னு வால்மீகி சொல்லியிருக்கார் இல்லையா. அப்பேற்பட்ட தான் குரு எங்க இருந்தாரோ, மகர்ஷிகள்லாம் அதுக்கு முன்னாடி சொல்றாளாம் ராமத்தையும். ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, இங்கேருந்து ரிஷிகள்லாம் சொன்னா, எனக்கு அப்போ குருவே எனக்கு அப்பேற்பட்ட லோகத்தை கொடுக்க முடியும். ஆனால் என்ன சொல்றா, யோகாபியாசம்லாம் என்னோட ஒரு இந்த தர்மத்துக்கு நான் யோகாபியாசம் பண்ணி அந்த சாதனம் மூலம் நான் மோட்சம் அடைய முடியாதுன்னு என்னோட குரு சொல்லியிருக்கார். அதனால குரு தெய்வத்தை காமிச்சு கொடுத்துருக்கார், நாமத்தை கொடுத்துருக்கார். அதனால தெய்வம் வந்த உடனே அதன் முன்னாடி நீ என்னோட லோகத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாராம் தன்னோட குரு. அப்படிங்கிறத ராமச்சந்திர பிரபுட்ட இவ சொல்றார். சொல்லிட்டு தத்புண்ணியம் சபரிஸ்தானம் ஜெகாம ஆத்ம சமாதினா. அங்க போய் என்ன பண்றா, அங்க போய் அங்கேயும் போய் பரிச்சாரிணிங்கிறாராம் வால்மீகி. அங்கே போய் குரு சிக்ஷுஷ குரு கைங்கரியம் பண்ண அந்த லோகத்துக்கு போனா அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ ராமரும் லக்ஷ்மணர் இடத்துல சொல்கிறாராம், நம்ம தெய்வமே ஆனாலும் பாட்டி குரு கைங்கரியம் பண்ணி தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா கீதை சொல்கிறது இல்லையா. அப்பேற்பட்ட கைங்கரியம் சேவையா கைங்கரியம் பண்ணி குருக்கு கைங்கரியம் பண்ணியே ராமநாமத்து மூலமா அப்பேற்பட்ட மோட்சத்தை அடைஞ்சாள். குரு பக்தி மூலமா சபரி தன்னோட லோகத்தை அடைஞ்சாள் இல்லையா. தன்னோட குரு இருக்கிற இடத்துக்கே எதுக்கு போனாலாம், அங்கே போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கு போயிருக்காளாம் அப்படிங்கிறத சொல்கிறார். நாம் தெய்வமே ஆனாலும் சபரி மோக்ஷ சாட்சி பூத்தாவாக தான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாளாம். சபரியோட ஆசிரமத்திலேருந்து கிளம்பி நேர பம்பா தீரத்துக்கு வரா. அந்த பம்பா தீரத்தோட அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறா. இந்த பம்பையோட அப்பேற்பட்ட ஒரு ரம்யமான தட்டாங்கங்களையும் மலர் சோலைகளையும் பழங்களையும் பார்க்கறச்ச ராமருக்கு சீத்தை இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அவரோட மனசு போகிறது. திருப்பியும் அப்படியே துக்கத்தால் துவண்டு போயிடுறாராம், புழு மாதிரி துடிக்கிறாராம் சீத்தையை காணாம. அப்படிங்கிறதோட இந்த கிஷ்கிந்தா காண்டம் நிறைவு பெறுகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா